வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அகத்தியர் ஜீவநாடி வாக்கு. இறைவனை எப்படி கைகூப்பி வணங்குவான் அப்படிங்கறத பத்தின ஒரு விரிவான அலசல் தான் இது. பொதுவா நாம தான் கடவுளை தேடி போய் கும்பிடுவோம், கரெக்டா? ஆனா அகத்தியர் பெருமான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தா கடவுளே அந்த மனுஷனை மதிப்பாரு அப்படிங்கறத ஒரு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். எப்படி இருந்தா இறைவனே கைகூப்பி வணங்கி நம்ம வீட்டுக்கு வருவான்? இந்த ஒரு மெகா கேள்வியோட தான் நாம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊர்ல மனுஷங்க தான் சாமி கும்பிடுவாங்க, அதுதான் வழக்கம். ஆனா இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து கைகூப்பி அவன் வீட்டுக்கு வராருன்னா அது நடக்குமா? அப்ப அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவனோட வாழ்க்கை எவ்வளவு உன்னதமா இருக்கணும்? இந்த ஒரு கேள்வி பக்திய பத்தின நம்ம மொத்த பார்வையுமே அப்படியே தலைகீழா மாத்தி போடுதில்ல? நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை அகத்திய பெருமானோட இந்த ஜீவநாடி வாக்கு தான். அதாவது ஒரு குடும்பம் வீட்ல உட்காந்து ரொம்ப பக்தியா வேண்டுதல் வைக்கும்போது அவங்கள சுட்டி தெய்வங்களே வந்து நின்னு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு அருமையான விஷயத்த நாம இங்க உணர்ந்து பார்க்கணும். இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. நம்ம வீட்ல இருந்தபடியே உண்மையான பக்தியோட இருந்தா சாமியே நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற அவ்வளோ பெரிய சீக்ரெட்டை இது ரொம்ப அழகா உடைக்குது. சரி, அந்த ஜீவநாடி வாக்குல அகத்தியர் எக்ஸாக்டா என்னதான் சொல்றாரு? வாங்க ஒன்னொன்னா டீகோட் பண்ணுவோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வாக்கோட தொடக்கமே ரொம்ப ஸ்பெஷல். அப்பனே அப்படிங்கிற வார்த்தையோட தான் அகத்தியர் ஆரம்பிக்கிறாரு. அப்பனேன்னா மகனே அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய குரு சீடனை பார்த்து ஆர்டர் போடுற மாதிரி இல்லாம ஒரு அப்பா தம் பையன் மேல காட்டுற அந்த பாசமும் உரிமையும் இந்த ஒற்றை வார்த்தையில இருக்கு. ரைட்? இவ்வளோ அன்பா நம்ம தோள் மேல கை போட்டு பேசுற மாதிரி ஆரம்பிக்கிற அந்த அட்வைஸ் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க நமக்குள்ள ஒரு ஆர்வம் அதிகமாகுது இல்ல? அவரு கொடுக்கிற அறிவுரை ரொம்ப ரொம்ப சிம்பிள். இறைவனை பக்தியோட வணங்குங்க, அன்பு செலுத்துங்க, அதுவே போதுமானது அப்படிங்கிறாரு. இங்க நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான வார்த்தை என்னன்னா அன்பு. ஆமாங்க, உண்மையான பக்திங்கிறது மணிக்கணக்கா உட்காந்து மந்திரம் சொல்றதுலயோ பெரிய பெரிய பூஜைகள் பண்றதுலயோ இல்ல. அது நம்ம மனசுல இருக்கிற அன்புல தான் இருக்கு. சுத்தி இருக்கிற மனுஷங்க மேலயும் எல்லா உயிர்கள் மேலயும் நாம காட்டுற அந்த தூய்மையான அன்பு, அதுதான் கடவுளுக்கு நம்ம பண்ற பெஸ்ட் ஆராதனை. எவ்வளவு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உண்மை பாத்தீங்களா? இப்போதைய காலத்துல பக்தி பத்தி நாம வச்சிருக்கிற நிறைய தப்பான ஐடியாஸ இது அப்படியே சுக்கு நூறா உடைக்குது. வெளியில பெருசா காட்டுறதுக்காக பண்ற பகடான சடங்குகள் ஒரு பக்கம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நேர்மையான தூய்மையான குணம் இன்னொரு பக்கம். நிறைய பேரு பக்திய ஒரு வியாபாரம் மாதிரி தான் பாக்குறாங்க இல்லையா? ஆனா அகத்தியர் நீங்க பண்ற சடங்குகளை விட உங்க குணத்துக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கை முறைக்குமே 100% முக்கியத்துவம் கொடுக்கறாரு. வெறும் சடங்குகளை வச்சுக்கிட்டு கடவுளை ஏமாத்த முடியாது அப்படிங்கறத இது தெளிவா அடிச்சு சொல்லுது. இததான் அடுத்ததா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே வார்னிங் கொடுக்கற மாதிரி சொல்றாரு. அனைத்தும் செய்துவிட்டு இறைவனை கைகூப்பி வணங்கினால் இறைவன் செய்து விடுவானா என்ன? இல்லை, நிச்சயம் செய்ய மாட்டான் அப்படின்னு ரொம்ப போல்டா சொல்றாரு. அதாவது நம்ம பண்ணக்கூடாத அத்தனை தப்பையும் பண்ணிட்டு அப்புறம் கோவிலுக்கு போய் சாரி சாமி என்னை மன்னிச்சுடு அப்படின்னு கைகூப்பிட்டா எல்லாம் செட்டில் ஆயிடும், சாமி நமக்கு வரத்தை கொடுத்துருவார் நினைக்கிறோம் பாத்தீங்களா? அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அந்த மாதிரி போலியான பிரார்த்தனைகளை கடவுள் ஒருபோது ஏத்துக்கவே மாட்டாரு. இதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சிக்கிட்ட கேட்டுக்கணும். அப்போ இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. சரி, இந்த மாதிரி ஃபேக்கான சடங்குகள் பிரேயர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா அப்போ இந்த கலியுகத்துல உண்மையான வழிதான் என்ன? நம்ம எந்த ரூட்ல தான் போனோம்? சுத்தி எக்கச்சக்கமான சுயநலம், கோபம்னு நெகட்டிவிட்டி நிறைஞ்சிருக்க இந்த உலகத்துல ஒருத்தன் தன்னையே தற்காத்துக்கிட்டு எப்படிங்க கடவுளோட அருளை வாங்குறது? இதுக்கான எக்ஸாக்ட் வழியை அகத்தியர் சூப்பரா லிஸ்ட் பண்றாரு. அது என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். கடவுளோட அருளை வாங்குறதுக்கு எந்த பெரிய சூத்திரமும் கிடையாதுங்க. அது இந்த 4 சிம்பிளான ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான தூண்கள்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட், தூய்மையான அன்பு செலுத்துறது. செகண்ட், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நன்மைகள் செய்யறது. தேர்ட், எல்லார் மேலேயும் நல்லெண்ணங்கள் வச்சிருக்கிறது. நம்ம மனசுல தோன்ற எண்ணங்கள் நல்லா இருந்தாலே பாதி பிரச்சனை ஓவர். அண்ட் ஃபைனலி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஒழுக்கத்தோட வாழ்றது. நேர்மையான டிசிப்ளினான ஒரு லைஃப். இந்த 4ஐயும் ஒருத்தன் தன் வாழ்க்கையில கொண்டு வந்துட்டாலே போதும்னு அகத்தியர் அடிச்சு சொல்றாரு. ரொம்ப பிராக்டிகலான அட்வைஸ்ல இது. இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அல்டிமேட்டான உண்மை இருக்கு. இறைவனை இக்கலியுகத்தில் இப்படி ஒரு மனிதனா என்று யோசிக்க வைக்க வேண்டும். வாவ், எவ்வளவு பெரிய சேலஞ்ச் பாருங்க இது. நாம எல்லாம் சாதாரண மனுஷங்க தான். ஆனா நாம அந்த அன்பு, நல்லெண்ணம், அறம், ஒழுக்கம் இது எல்லாத்தையும் லைஃப்ல கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணும்போது நம்ம குணத்தை பார்த்து சாமிக்கு ஆச்சரியமாகணுமா? அடடா, இந்த கலியுகத்துல இத்தனை குழப்பங்களுக்கு நடுவுலையும் இப்படி ஒரு தூய்மையான மனுஷன் இருக்கானா அப்படின்னு கடவுளே நம்மள பார்த்து வியக்கணும். அதுதாங்க ஒரு மனுஷனோட உச்சகட்ட வெற்றி. சரி, ஒருவேளை அப்படி நாம பர்ஃபெக்ட்டா வாழ்ந்து காட்டிட்டா என்ன நடக்கும்?
நாம ஒவ்வொரு கோயிலா படியேறி சாமியை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. உன்னன் இல்லத்தை தேடி வருவான் இறைவனே அப்படின்னு அகத்தியர் ப்ராமிஸ் பண்றாரு. உங்களோட அந்த ஒழுக்கமும் நல்ல எண்ணங்களுமே உங்க வீட்டை ஒரு பவர்ஃபுல்லான கோயிலா மாத்திடும். நீங்க இருக்கிற இடத்துக்கே கடவுள் தேடி வருவார். அந்த அளவுக்கு உங்களோட நல்ல குணங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துடும். பக்தி மார்க்கத்திலேயே இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் தெரியுமா? நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு தலைப்பு பார்த்தோம்ல, அதுக்கான ஆன்சர் இதுதான். நீங்க நன்மைகள் செய்யும்போது, உங்க கேரக்டர் உங்களை மேல உயர்த்தும் போது, இறைவன் உன்னை வணங்குவான், பன்மடங்கு உயர்த்தி விடுவான். இங்க வணங்குவான் அப்படிங்கிறது லிட்ரலா கும்பிடுறதுன்னு இல்ல. உங்க நேர்மைக்கும் அறத்துக்கும் கடவுள் தலைவணங்கி உங்களை 100% ஏத்துக்குவாரு. உங்க வாழ்க்கைய நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து உங்களை பல மடங்கு மேல தூக்கி விடுவாரு. ஒரு மனுஷனோட குணம் உச்சத்துக்கு போகும்போது தெய்வீகம் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு உதவி செய்ய வரும் அப்படிங்கறத அது எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இந்த முழுமையான ஜீவநாடி வாக்கோட எண்டுல இதையெல்லாம் ஏதோ ஒரு கதையா கேட்டுட்டு நாம மறந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அகத்திய பெருமான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லியவற்றை மனதில் நிறுத்துக அப்படிங்கிறாரு. 2 தடவை ரிப்பீட் பண்ணி சொல்றதுலேருந்தே இதோட முக்கியத்துவம் நமக்கு புரியுதுல. வெறும் சடங்குகளை விட நம்மளோட அன்றாட குணமும் டிசிப்ளினும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாம ஆழமா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த உண்மையை நாம மறந்துடவே கூடாது. சோ இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறேன். நாம டெய்லி சாமி கும்பிடும்போது, பிரேயர் பண்ணும்போது காட்டுற அந்த பக்தியும் மரியாதையும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? மத்தவங்க கிட்ட நாம நடந்துக்கிற விதத்துல, நாம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த தெய்வீகம் வெளிப்படுதா? அகத்தியர் சொன்ன மாதிரி சாமிக்கே ஆச்சரியம் நம்ம வீட்டை தேடி வர அளவுக்கு நம்ம லைஃப் தகுதியானதா இருக்கா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் பண்றேன்.